உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளமொன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளமொன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலர்ந்திட உறவு மலர்ந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளமொன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம். ஆலயம் மகிழ்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஷாஜி குடும்பத்தினர், இருதயராஜ் பெரேஸ் குடும்பத்தினர், சாபு கே ஜேக்கப் குடும்பத்தினர். இன்று டி நிக்கோலஸ் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவரை மென்மேலும் ஆசிர்வதிக்க நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவர் இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் பங்கு பெறுகிற இந்த திருப்பலியிலே இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள தூய மனதோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்க வேண்டும். ஆகவே இறைவனுடைய அன்புக்கு எதிராக நம்மோடு வாழுகிற நம் குடும்ப உறுப்பினர்கள், நாம் பழகுகிறவர்களுக்கு எதிராக நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, அவர்களுக்கு செய்ய மறந்த நன்மைகளுக்காக இந்த நேரத்திலே மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்கப் பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. இறைவனாகி ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோப் மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளியேறி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறு இழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்தீரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சின்ன பையன் தன்னுடைய பிறந்த நாள் அருகில் இருக்கு அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் செஞ்சானா. கடவுளே, என்னுடைய பிறந்த நாள் இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னும் ஒரு 4 நாளில் வரப்போகுது. தயவு செய்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுங்க. யார் வழியாவது எனக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுங்க. எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் அவங்க மனசை மாற்றி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். 4 நாட்கள் கழித்து அவனுடைய பிறந்த நாள் வருகிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப விசுவாசத்தோட ரொம்ப பக்தியோடு அவன் காத்திருக்கிறான். யாரும் அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல. அடுத்த நாள் காலையில் எழுந்தவனுக்கு சைக்கிள் இல்லை, பெரிய கஷ்டம். சரி, திருப்பவும் ஜெபம் பண்ணுறான். இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுதே, கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லை, கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ரேயர் ஒரு வேளை கடவுளுக்கு ரொம்ப ஃபெய்த்தாக கடவுள் பார்க்கல போல, அதனால் என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்கி கிறிஸ்மஸ் வர வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் வர வரைக்கும் எனக்கு டெய்லி அவன் சைக்கிள் வாங்கி கொடுங்க கடவுளை, எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றுங்க, வேணான்னு சொல்கிறாங்க, நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்லி காரணம் சொல்லி வாங்கி கொடுக்காம இருக்கிறாங்க, தயவு செய்து இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நாட்கள் போகுது, கிறிஸ்மஸும் வந்து கிறிஸ்மஸும் முடியுது. அவனுக்கு சைக்கிள் அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க உறவினர்கள் யாரும் வாங்கி கொடுக்கல. அடுத்த நாள் எழுந்தவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. நான் இவ்வளோ விசுவாசமாக கேட்டும் கடவுள் எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தவன் மாதாவோட சுரூபம் ஒன்று அங்கே இருக்கிறத பார்க்குறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், போயிட்டு அவன் ரூமில் இருந்த ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து அந்த சுரூபத்தை சுற்றி எடுத்து அவன் பெட்டிக்குள்ளே வச்சுட்டு ஜீசஸ் கிட்ட போய் சொன்னானா, எனக்கு நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்தாதான் உங்கள் அம்மாவை நான் ரிலீஸ் பண்ணி அங்கே அனுப்புவேன். நீங்கள் எனக்கு நிச்சயமாக சைக்கிள் வாங்கி கொடுத்தாதான் உங்கள் அம்மாவுக்கு விடுதலை, அது வரைக்கும் உங்கள் அம்மா பெட்டியிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ்க்கு ஒரு டிமாண்ட் வச்சானா. அன்புக்குரியவர்களே, இந்த சிறு பையனுடைய செயல் பார்க்கும் பொழுது நமக்கு சற்று நகைப்புக்குரியதாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பலருடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் கடவுள் மத்தியில் இந்த குழந்தையினுடைய மனநிலையில் தான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு இதை செய்தால்தான் நான் ஆலயத்திற்கு வருவேன், நீங்கள் எனக்கு இதை கொடுத்தாதான் நான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவேன், நீங்கள் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும் அனுமதிச்சாதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல மனநிலைகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா 2 நாட்டுக்காரவங்களையும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இந்த நாட்டுக்காரவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த நாட்டுக்காரவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. கடவுள் யாருடைய குரலுக்கு செவி கொடுப்பார்? கடவுளே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு போடுகிற பழக்கம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பார்வையற்ற இருவர் தாவீதின் மகனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இயேசுவை பின்தொடர்கிறார்கள்.
தாவீதின் மகனை நான் ஏற்கனவே இங்கே திருப்பலியில் சொல்லியிருக்கிறேன். தாவீதின் மகன் என்று சொன்னால் அது நிச்சயமாக மெஸ்ஸியாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு சொல். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கூட ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் மெஸ்ஸியா வருகிற பொழுது, அவர்கள் ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கிற மெஸ்ஸியா வருகிற பொழுது நிச்சயமாக பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் அப்படின்னு சொல்லி நிறைய மெஸ்ஸியானிக் சயின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெஸ்ஸியா வரும்பொழுது என்னென்னலாம் நடக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும், அப்புறம் உலகமே இருட்டாகும், என்னென்னலாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குதோ அது எல்லாமே மெஸ்ஸியானிக் சயின்ஸ் மெஸ்ஸியா வரும்போது நடக்கும் என்று எல்லா யூதர்களும் நம்பினார்கள். அதில் ஒன்று தான் இந்த பார்வையற்றவர் பார்வை பெறுவது. ஏன்னா மெஸ்ஸியா பிறக்க போவது தாவீதின் வம்சாவளியில், தாவீதின் குலத்தில் தான் பிறக்க போகிறார் என்பது பழைய ஏற்பாட்டு முன்னறிவிப்பு. அதனால தான் இவர்கள் தாவீதின் மகனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வந்த பொழுது இயேசு எதுவும் பேசாமல் வீட்டு வரைக்கும் போகிறார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் போறாங்க. போன உடனே கேட்கிறாரு, நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா அப்படின்ன உடனே ஆம் ஐயா நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இயேசு அவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார். அடுத்து ஒரு கண்டிஷனும் போடுறார். என்ன கண்டிஷனு? இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னா நல்லது தானே. இவங்க இயேசுவை பற்றி எல்லார்கிட்டையும் போய் அறிவிச்சா நல்லது தானே. நிறைய பேர் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வார்கள். நிறைய பேர் இயேசுவை தங்களுடைய கடவுளாக அல்லது இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்க்கக்கூடுமே அப்படின்றதுனால அப்படி ஒரு பார்வை இருந்தாலும் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க யாருக்கும் இதை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தது அரசியல் மெஸ்ஸியாவை. யூதர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது அரசியல் மெஸ்ஸியா. ரோமை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து அப்படியே கடவுள் வானத்தை ரெண்டா பொளந்து மேலிருந்து அப்படியே மேகங்கள்ல இறங்கி வரணும். வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா அடிமை தலைகளையும் உடைத்தெறிந்து இவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் கடவுளின் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று காட்டுகிற வகையில் இந்த யூதர்களை அவர் ரொம்ப மீட்டு பத்திரமாக மகிழ்ச்சியாக வாழச் செய்கின்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசு அரசியல் மெஸ்ஸியா அல்ல, ஆன்மீக மெஸ்ஸியா. அவர் விடுதலை வாங்கி கொடுக்க வந்தது ரோமை அரசிடமிருந்து அல்ல, சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு மீண்டும் அந்த ஆதாம் ஏவாள் இழந்த அந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவின் மனுவுரு இருந்ததே தவிர அரசியல் விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக இயேசு வரவில்லை. அதனால தான் பிலாத்துவின் முன்பாக நிறுத்தும் போதே சொல்றார், என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அப்படின்னு சொல்லி இயேசு ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த இயேசுவை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தவறான பார்வையை நாம் வைத்துக்கொண்டு நான் கடவுள்கிட்ட சரியாதான் ஜெபம் பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுன்னா அந்த சின்ன பையனுடைய மனநிலை நமக்கு இருக்கும். யூதர்கள் தவறான மனநிலை கொண்டு தவறான பார்வையோடு இயேசுவை பார்த்ததுனால தான் அவர் சொல்றாரு, இதை யாருக்கும் சொல்லாதீர்கள். ஏன்னா சொன்ன அவர்கள் இன்னும் வேறு விதமாக இயேசுவை பார்க்கக்கூடும் என்கிற விதத்துல தான் அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு இது கொடுத்தால்தான், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தால்தான் நான் உண்மை கிறிஸ்தவனாக இருப்பேன், அல்லது கடவுளை போற்றுவேன், அல்லது ஜெபிப்பேன், அல்லது கடவுளுக்கான காரியங்களை செய்வேன் என்கிற மனநிலையில் நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா தவறான பார்வையோடு நாம் இயேசுவை பார்க்கிறவர்களாக இருப்போம். இன்றைய நற்செய்தியில் இருவர் பார்வை பெற்று தெளிவை பெற்றது போல கடவுள் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் ஒரு தெளிவை கொடுக்க, சரியான பார்வையோடு கடவுளை அணுகக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்க இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிலையில்லா என் வாழ்விலே நிலைப்பதே உன் அருள் ஒன்றே, அளவில்லாவும் கருணையார் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். நிலையில்லா என் வாழ்விலே அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோம்,
உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோ அன்பு பொழியும் இறைவன் என்று அருளின் தாளை பணிகின்றோம், அருளின் தாளை பணிகின்றோம். நிலையில்லாயம் வாழ்விலே தாழ்மையான மன அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்முடைய விசுவாசம் தெளிவினை பெற, நம்முடைய நம்பிக்கை இறைவனில் ஆழப்பட இந்த இயேசு நம் உள்ளத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தம் பாதுகாத்து நமக்கு வாழ்வு. ஆமென். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செகிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செகிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை எழவிடும். ஆமென். இறைவனின் ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரை எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும்
எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீ சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீ சுமந்தார். திருரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ. திருரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ. ஓய்வில்லா அன்பால் உன்னையே மறந்தாய் ஓங்கிய இருதயமே. ஓய்வில்லா அன்பால் உன்னையே மறந்தாய் ஓங்கிய இருதயமே. ஓங்கிய இருதயமே. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, பொற்பாதம் நாடி வந்தோ. அற்ப மனிதர்களா நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே